ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த நம்ம போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமோட மெயின் மெனு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு பேனல் வச்சு நம்ம இங்கே பேக்ரவுண்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஏல இருக்க லைக் கேன்வாஸ்ல இருக்க லைக் நீங்க இப்போ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூஏ வரும். இந்த யூஏல இருக்க இமேஜ் அண்ட் பேனல்ஸ் பட்டன்ஸ் வச்சுட்டு நான் எப்படி இதை பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் போன வீடியோல கடைசியா சொன்ன மாரி, இந்த ப்ளே பட்டன ஆக்சஸ் பண்றது எப்படி? லைக் இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணா உங்களோட பேனல் வந்து மூவ் ஆகணும், டிஸப்பியர் ஆகணும். அது எப்படி பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதே மாரி நம்ப குயிட் பட்டனும் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கேன்வாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பிளஸ் கிளிக் பண்ணிட்டு யுஐ போயிட்டு ஒரு பட்டன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ப்ளேக்கு கீழ கொண்டு வந்துருங்க. ஏன்னா, எப்பவுமே மோஸ்ட்டா ப்ளேக்கு கீழ தான் குயிட் பட்டன் இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு பட்டன கிரியேட் பண்ணீங்கன்னா, டெக்ஸ்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பட்டனுன்ற டெக்ஸ்ட்ட கிளியர் பண்ணிடுங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்போ நீங்க சோர்ஸ் இமேஜ் ஒண்ணு வைக்கிறீங்க அப்டின்னா, இந்த பட்டன்ற டெக்ஸ்ட்டும், அந்த சோர்ஸ் இமேஜும் பார்க்கறதுக்கு ஒரு மாரி இப்போ இது டார்க் கலரா இருக்கு. ஸோ மோஸ்ட்டா தெரியாது. பட் லைட் கலர்ல நீங்க எதாவது ட்ரை பண்றீங்க அப்டின்னா, குவிட்டு, பட்டன்ற டெக்ஸ்ட்டும் சேர்ந்து தெரியும். ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ட ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு இந்த பார்ட்ல நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாரி தான். பட்டன் கிளிக் பண்ணிட்டு சோர்ஸ் இமேஜ் போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி குவிட்டுக்கும் வந்துட்டு ப்ளே மாரி நம்ம ப்ளேல என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணோம் இன்ஸ்பெக்டர்ல, அதே சேஞ்சஸ் நான் குவிட்க்கும் பண்ட்டேன். ஸோ, அதனால குவிட்டுக்கும் நம்ம அகைன் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி ப்ளே எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு போன வீடியோலயே தெரிஞ்சிருக்கும். ஸோ, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் நான் இஷ்டத்துக்கு சைஸ் வைக்கிறேன். உங்களுக்கு அந்த ப்ளே பட்டனோட சைஸும், குயிட் பட்டனோட சைஸும் ரொம்ப ஈக்குவலா வேணும் அப்டின்னா, ஆ ஸோ ப்ளே பட்டனும், குயிட் பட்டனும் ஒரே சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இப்ப ப்ளே பட்டனுக்கு நம்ம ஒரு சைஸ் குடுத்துருக்கோம்ல. அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஹைட், விட்த்தும் பார்த்துக்கோங்க. அதே சைஸ்க்கு நீங்க எதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, 2த்துக்குமே ஒரே ஹைட், ஒரே விட்த் தான். பட் எங்க சேஞ்ச் ஆகுதுன்னா, ஸ்கேல்ல தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்க அத சேஞ்ச் பண்ணிக்கிட்டு 2த்தையும் ஈக்குவலா சேமா பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இதுவே சேமா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். லைக் குயிட் பட்டன் கொஞ்சம் பெருசா இருக்கு. அத நீங்க அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ப்ளே பட்டன் கிளிக் பண்ணா, அந்த மெயின் மெனு பேனல் நம்ம இப்போ ஒரு பேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த பேனல் வந்துட்டு டிஸப்பியர் ஆகணும். ஸோ நம்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப ஒரு கிரியேட் எம்ப்டி ஒரு எம்ப்டி கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் வந்து மெயின் மெனு பேனல் குடுத்துப்போம். இப்போ இந்த மெயின் மெனு பேனலுக்கு நம்ம ஆட் காம்போனன்ட்ல நியூ ஸ்கிரிப்ட் குடுப்போம். நியூ ஸ்கிரிப்ட் மெயின் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். வெயிட் கிரியேட் அண்ட் ஆட் அண்ட் சேவ். So unable to create a mono behavior script, you can't create a ஓகே. நம்ம இப்போ இந்த சிச்சுவேஷன்ல டக்குன்னு என்ன பண்ணணும்னா, ப்ராஜெக்ட் கீழ பிளஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டு மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இதுல நீங்க ரீநேம் பண்ணிடுங்க. ஐ அம் கீப்பிங் அஸ் மெயின் மெனு அவ்வளவுதான். மெயின் மெனு. ஆல்ரெடி நான் ஒண்ணு வச்சிருந்துட்டேன். ஸோ அது நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த மெத்தட் எப்படின்னா, நீங்க டைரக்ட்டா ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி, அதுல ஆட் காம்போனன்ட் கிளிக் பண்ணி, அதுல ஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டாவே கேம் ஆப்ஜெக்ட்க்கு நம்ப கிரியேட் பண்ற ஸ்கிரிப்ட் அட்டாச் ஆயிடும். நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்க மெத்தட்ல நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணீங்கன்னா, நீங்க தான் போய் எடுத்துட்டு போய் டிராக் அண்ட் டிராப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஆக்சுவலா அது 2ம்
நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் யா ஓகே கூல். ஓகே. ஸோ இப்ப நம்ம மெயின் மெனுக்கு போலாம். நம்ம கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இப்போ வரப்போறது வந்துட்டு ஒரு டிஃபால்ட் சி ஷார்ப் ஸ்கிரிப்ட் ஓகேங்களா? டிஃபால்ட் ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட்டா? ஓகே. சாரி. டிஃபால்ட் சி ஷார்ப் ஸ்கிரிப்ட். ஓகே. ஷூர். ஓகே. இப்போ நம்ம எதெல்லாம் இம்போர்ட் பண்ண போறோமோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஆக்சுவலி இது வந்துட்டு என்னன்னா, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேனல டிஸப்பியர் பண்ண வைக்க போறோம். ஒரு ப்ளே பட்டன கிளிக் பண்ணா. ஸோ அது வந்துட்டு நம்ம சீன் ஓகேங்களா? நம்மளோட கேம் சீன் தான் காட்டும். பிகாஸ் நம்மளோட கேமோட சீன நம்மளோட பேனல் மறைச்சிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த பேனல் மறைஞ்சு போனா தான் நம்பளோட கேமோட சீனே தெரியும். ஸோ இந்த பேனல எப்படி மறைய வைக்கிறது? நம்ம ப்ளே பட்டன் குடுத்தா பேனல் மறைஞ்சிரும் அண்ட் வி கேன் ப்ரொசீட் வித் அவர் கேம். யாஹ்! ஸோ அந்த மாரி திங்ஸ் எல்லாம் நம்ம இதுல பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட சீன் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியங்க. அத நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஓகே. இப்போ நம்ம மெயின் மெனு பேனல லைக் நம்ம ஓகே. பேனல் ஓகே. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பேனல இப்போ டிஸப்பியர் பண்ண வைக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ப இந்த ஸ்கிரிப்ட்க்கு நம்மளோட பேனல் கேம் ஆப்ஜெக்ட்ட எடுத்துட்டு வந்துட்டு அசைன் பண்ணணும். இப்படி அசைன் பண்ணணும்னா நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் லைக் நம்மளோட பேனல இதுல பப்ளிக்கா இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பப்ளிக் பிரைவேட் யூனிட்டில எப்படி டிஃபர் ஆகும்னு தெரியலன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அத நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ மெயின் மெனு பேனல். ஓகே. பெர்ஃபெக்ட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஓகே. இது நம்ம குடுத்தாச்சு. நம்மளோட மெயின் மெனு பேனல். நம்மளோட பேனல வந்துட்டு நம்ப இந்த லைன்ல அசைன் பண்ணிடுவோம். ஓகே சூப்பர் நைஸ். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட சீனோட நேம். நம்மளோட கேம் சீனோட நேம். இதோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட கேம் சீனோட நேம். ஓகேங்களா? இப்போ நம்மளோடது வந்து அவுட்டோர் சீன். சில இதுலலாம் வந்துட்டு சாம்பிள் சீன்னு வரும். லைக் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல நெறைய திங்ஸ்ல நெறைய ப்ராஜெக்ட்ல வந்துட்டு சாம்பிள் சீன் தான் நான் என்னோட சீன் நேமா வச்சிருக்கேன். இது டிஃபால்ட்டா அசைன் பண்ற நேம். அது நான் எதுவும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அவுட்டோர் சீன். ஓகே சூப்பர். இப்போ நம்ம இத இங்க அசைன் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் சீன் நேம் இஸ் ஈக்குவல் டூ நம்மளோட சீன் நேம் என்ன? அவுட்டோர்ஸ் சீன். ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியங்க. சின்னதா ஒரு தப்பு நடந்தாலும், இது வந்துட்டு வேற சீனா கன்சிடர் பண்ணிக்கும். நம்மளோட சீன் ஆக்சஸ் ஆகாது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸ்மால் டி வரும். ஓகே, ரைட். இப்போ இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணோம் அப்டின்னா, இந்த ஸ்டார்ட்க்கு பதிலா நம்ம ப்ளே கேம் குடுத்துருவோம். ப்ளே கேம் குடுத்ததுக்கப்புறம், இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதுல வந்துட்டு நம்ம இப்போ ப்ளே பட்டன் கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்னு நான் சொன்னேன். பேனல் டிஸப்பியர் ஆகணும். நம்மளோட சீன் அப்பியர் ஆகணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு காமிச்சிடுறேன். லைக் இப்போ இந்த பேனல் தானே நம்ம கேமரால நம்மளத மறைச்சிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு பேக்ல ஒண்ணுமே கிடையாது. ஸோ நான் சிம்பிளா இத ஹைட் தான் பண்ண வைக்க போறேன். ப்ளே பட்டன் கிளிக் பண்ணா. இப்போ நான் ஏதோ மாடல் வச்சுக்கிட்டேன்னா, அது அப்பியர் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அ 3டி ஆப்ஜெக்ட் கியூப். அது கொஞ்சம் நான் பேனல் கிட்ட கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் சைஸ் இன்கிரீஸ் பண்ணுவோம். நான் திரும்பவும் சொல்றேன். நான் இப்ப சும்மா எக்ஸாம்பிள்க்கு தான் இப்படி தேய்ச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு ஸ்கேல்ல கூட போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப இவ்ளோ பெருசுக்கு ஒரு கியூப வந்துட்டு என்னோட பேனல் பின்னாடி நான் மறைச்சிருக்கேன். ஆனா இது உங்களுக்கு தெரியாது. ஓகே சூப்பர் நைஸ். இப்போ நம்ம கோட்ல போயிட்டு மெயின் மெனு பேனல் இங்க குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஓ! இதுல வந்து மெயின் குடுத்துருக்கோமா? இதே நேம் தான் இங்க போடணும். ஓகேங்களா? ஸோ மெயின் மெனு பேனல் ஸ்பெல்லிங்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். மெயின் மெனு பேனல் டாட் செட் ஆக்டிவ். செட் ஆக்டிவ் ஃபால்ஸ்.
சோ இந்த லைன் எத ரெஃபர் பண்ணுது அப்டின்னா, நம்ப யுனிட்டில பப்ளிக்கா நம்ம ஒரு கேம் ஆப்ஜெக்ட் குடுத்துருக்கோம். இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேம் ஆப்ஜெக்ட்ட நம்ம என்ன குடுக்கணும் அப்டின்னா, நம்பளோட அந்த மெயின் மெனு பேனல் நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மவுண்டெய்ன்ஸ்லாம் வச்சு, அத நம்ம இங்க அசைன் பண்ணிடுவோம் கரெக்ட்டா? இப்போ ப்ளே பட்டன கிளிக் பண்ணா என்ன நடக்கும் அப்டின்னா, மெயின் மெனு பேனல் டாட் செட் ஆக்டிவ் ஃபால்ஸ். ப்ளே பட்டன் கிளிக் பண்ணா, மெயின் மெனு பேனல் டாட் செட் ஆக்டிவ் ஃபால்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, பேனல வந்துட்டு டிஸப்பியர் ஆக்கிடும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம ட்ரூ போட்டோம்னா, ப்ளே பட்டன் கிளிக் பண்ணாலும் அந்த பேனல் அப்படியே தான் இருக்கும். இங்க நம்ம ஃபால்ஸ் போட்டதுனால தான், அந்த பேனல் வந்துட்டு இந்த ப்ளே பட்டன கிளிக் பண்ணா டிஸப்பியர் ஆகும். இப்ப நீங்க இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல கிளிக் பண்ணணும்னு சொல்ட்டு ஒரு ஆப்ஷனே இருக்காது. நீங்க இந்த கோட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, எங்கேயும் கிளிக்ன்ற ஒரு வேர்டே இருக்காது. அப்புறம் எப்படி அத கிளிக் பண்ணா இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி நான் இப்ப இந்த கோட் முடிச்சுட்டு நம்ம அசைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இது எங்க குடுக்கணும் அப்படின்னு. சோ இப்போ வந்துட்டு நம்மளோட சீன் மேனேஜர் வந்து லோட் ஆகணும்ல. இதுக்கு தான் நான் வந்துட்டு சீன் மேனேஜ்மென்ட்ட யூஸ் பண்ணேங்க. சோ டாட் லோட் சீன் சீன் நேம் என்ன குடுத்துருக்கோம்? பாத்தீங்களா? சீன் நேம் சீன் நேம் சூப்பர் நைஸ். பக்கா பக்காவா குடுத்தாச்சு. சோ இப்போ வந்துட்டு பப்ளிக் வாய்ட் கியூ. ஓகே. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இது பப்ளிக்கா குடுத்துருவோம். இதுவும் தான். ஓகே கைஸ், இங்க வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ண போறோம். சோ இங்க வந்துட்டு குயிட் கேம் அப்படி குடுத்துக்கிட்டு, இதுல டீபக் டாட் லாக். நம்ம வந்துட்டு இந்த டீபக் டாட் லாக் வந்து எதுக்கு குடுக்குறோம்னா, இந்த ஆக்ஷன் வந்து நடக்குதான்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்க யூனிட்டில செக் தான் பண்ண போறீங்க அப்டின்னா, குயிட் பட்டன்ல வந்துட்டு நீங்க குயிட் குடுத்தீங்கன்னா, கேம் விட்டெல்லாம் வெளில போகாது. சரிங்களா? ப்ளே பட்டன் குடுத்தா கேம் உள்ள போகுன்ற மாரி, குயிட் பட்டன் குடுத்தா கேம் விட்டு வெளில வராது. ஸோ, அந்த பட்டன் வொர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக, நம்ம கன்சோல்ல பிரிண்ட் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் இந்த டீபக் டாட் லாக். ஸோ ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஓகே சூப்பர். என்ன நடக்கணும்? குயிட் குடுத்தா வெளில போயிடணும். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணப்போ, குயிட் குடுத்தா வெளில போணும்ல. சோ அதுக்கு என்ன கோடுன்னா, அப்ளிகேஷன் டாட் குயிட். அப்ளிகேஷன் டாட் குயிட். ஓகே. ஓகே. ஐ திங்க் எவரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். சோ இப்ப கண்ட்ரோல் பிளஸ் எஸ் குடுத்துட்டு, இங்க வந்துருங்க. சோ இங்க நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு. அம் as is too many characters in character literal. ஸோ நம்ம என்ன எரர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஒரு ப்ராப்ளம். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த பிளேஸ்ல நம்ம சிங்கிள் கோட் குடுத்துருக்க கூடாது. டபுள் கோட்ஸ் தான் குடுக்கணும். பிகாஸ் திஸ் பார்ட் கொஞ்சம் புரியாம இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்னாலே பைத்தான்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்னாலே சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்குள்ள என்ன இருந்தாலுமே அது இது. பட் இங்க வந்துட்டு டிஃபர் ஆகும். நான் என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த எரர் நம்ம சார்ட் அவுட் பண்ணி இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ டஸ் நாட் கண்டெயின் வை. இதுல வந்துட்டு எல் வந்து நம்ம கேப்சூல் போடணும். யா கொஞ்சம் அப்படி டக்கு டக்குன்னு கொஞ்சம் எரர் வந்துட்டே இருக்கு. சோ நம்ம அத பார்க்கலாம். Okay. இப்போ பெர்ஃபெக்ட் ஆயிடும். சீன் நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் தி கரண்ட் கான்டெக்ஸ்ட். வை? நம்ம ஏதோ ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிட்டோமா? இல்ல என்ன எனக்கு புரியலையே. சீன் நேம். ஓ மை காட். சோ இவ்ளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம. நம்ம இல்ல. நானு. ஓகே. பாத்தீங்களா? நீங்க இந்த கோட்ல இருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னா,
சின்ன சின்ன லோயர் கேஸ், அப்பர் கேஸ் டிஃபரன்ஸ்லயே வந்துட்டு நீங்க நெறைய தப்பு பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஐ திங்க் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் சார்ட் அவுட்டட். ஸோ யாஹ்! இப்போ கியூப் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஜூம் பண்ணியே போனோம்னா, கியூப் கொஞ்சம் கீழ இருக்கும்னு நெனைக்கிறேன். இத நம்ம கொஞ்சம் மேல ஏத்தி கொஞ்சம் சென்டர்ல கொண்டு வந்துடணும். இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆம் நம்ம இந்த பட்டன்ஸ்க்கு போய்க்கலாம். நான் சொன்னேன்ல, இந்த கோட்ல வந்துட்டு கிளிக்குன்ற ஒரு ஆப்ஷனே இல்ல. ஆனா நீங்க வந்துட்டு எப்படி இத கிளிக் பண்ணா இந்த ஒரு ஆக்ஷன் நடக்க வைக்கிற மாரி பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, சிம்பிள். இந்த பட்டன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஆன் கிளிக்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பிளஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க இப்படி ஒண்ணு வரும். ஓகேங்களா? இதுல வந்துட்டு ஆன் கிளிக்ல இப்படி ஒரு ஆப்ஷன் வந்ததும், இந்த நான் ஆப்ஜெக்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்துட்டு இதோட ஸ்கிரிப்ட்ட நீங்க குடுக்கணும். லைக் இதுல ஆக்சுவலி ஸ்கிரிப்டே அட்டாச் பண்ணலங்க. வெயிட் பண்ணுங்க. டிராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சா? இப்போ இந்த கேமோட மெயின் மெனு பேனல் எங்க இருக்கு? இதோ இந்த பேனல். இந்த பேனல் தானே? சோ மெயின் மெனு பேனல் கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. இதுல இந்த கேம் ஆப்ஜெக்ட்ட வந்துட்டு நம்ம இந்த பேனல்ல இதுல தூக்கிட்டு போய் அசைன் பண்ணிடணும். ஓகே, பெர்ஃபெக்ட். அசைன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பட்டன்ஸ் போய்க்கோங்க. பட்டன்ஸ்ல போய் நம்ம ஆல்ரெடி கிளிக் பண்ண பிளஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மெயின் மெனு பேனல் தூக்கிட்டு போய் இதுல வச்சுருங்க. இதுல வச்சுட்டீங்களா? இப்போ இதுல நோ ஃபங்ஷன்ல மெயின் மெனு இருக்கு பாருங்க. லைக் வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பட்டன்ஸ்ல நான் வந்துட்டு இந்த மெயின் மெனு பேனல இதுல அசைன் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் மெனு பேனல்ல ஒரு கோட் இருக்கு. அந்த கோடுல நோ ஃபங்ஷன்னு இப்போ இந்த இதுல இந்த பிளேஸ்ல நோ ஃபங்ஷன்னு காட்டிட்டு இருக்குல்ல. சோ ஒண்ணும் இல்ல காய்ஸ். மெயின் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே கேம். ஏன்னா நம்ம இது வந்து ஆக்சுவல் ப்ளே பட்டன் தானே? எஸ். ப்ளே பட்டன்ன்றதுனால மெயின் மெனு டாட் ப்ளே கேம் அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். இப்போ சேம் அதே மாரி குயிட் கேம்க்கு என்ன பண்ணணும்னா, ஆன் கிளிக்ல போயிட்டு பிளஸ் குடுத்துருங்க. நீங்க இந்த ரன் டைம் இருக்கு பாத்தீங்களா? இது சேஞ்சே பண்ணாதீங்க. ரன் டைம் ஒன்லி அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுல இதே சேம் மெயின் மெனு பேனல எடுத்துட்டு வந்து அசைன் பண்ணிடுங்க. இப்போ இதுல நோ ஃபங்ஷன் இருக்கு. சோ மெயின் மெனு டாட் குயிட் கேம். ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம பட்டன் ஆன் கிளிக் முடிச்சிட்டோம். இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் இந்த பட்டன கிளிக் பண்ணேன்னா, இந்த மெயின் மெனு டாட் குயிட் கேம்ன்றது ஃபங்ஷன். அந்த குயிட் கேம்ன்றது ஃபங்ஷனோட நேம். ஓகேங்களா? சோ இப்போ நான் இந்த பட்டன கிளிக் பண்ணா, இந்த கேம் ஆப்ஜெக்ட் குள்ள இருக்க கோடுல என்ன ஃபங்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம்? மெயின் மெனு டாட் குயிட் கேம். சோ அந்த கோடுல குயிட் கேம்ன்ற ஒரு ஃபங்ஷன தேடி போயி, அந்த குயிட் கேம் ஃபங்ஷனுக்குள்ள என்ன ஆக்ஷன் ஓகே ரொம்ப குழப்புறேன்னு நெனைக்கிறேன். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இப்போ நம்ம இங்க மெயின் மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம குடுத்துருக்கோம். லைக் நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ட இங்க அசைன் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்டின்னா, இந்த ஆப்ஜெக்ட்க்குள்ள இருக்க இந்த கோடுல இந்த ஃபங்ஷன் இருக்கான்னு சர்ச் பண்ணோம். இந்த ஃபங்ஷன் இருந்துச்சுன்னா, இந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம என்ன கண்டிஷன் குடுத்துருக்கோமோ, அது சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ இப்போ இந்த குவிட் கேம்க்குள்ள நம்ம என்ன குடுத்துருக்கோம்? டீபக் டாட் குளோஸ்ட், டீபக் டாட் லாக் கேம் அப்ளிகேஷன் டாட் குயிட். அப்ளிகேஷன் டாட் குயிட்ட நம்ம இப்ப சும்மா ரேண்டமா செக் பண்றப்போ பண்ண முடியாது. சோ அதனால தான் நம்ம டீபக்ல செக் பண்றோம். இப்ப நம்ம ப்ளேக்கும் அதே மாரி தான் குடுத்துருக்கோம். ப்ளே கேம்ல என்ன ஃபங்ஷன் குடுத்தோம்? மெயின் மெனு பேனல் டாட் செட் ஆக்டிவ் ஃபால்ஸ். அதாவது இந்த பேனல் டிஸப்பியர் ஆயிடும். சோ அந்த மாரி தான் கைஸ். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சோ கைஸ் வாங்க பார்க்கலாம். எப்படி? நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க விரும்புறேன். லைக் இதுல தான் சொல்றேன். இதுல இந்த இந்த பார்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சிக்கல். லைக் அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ நான் அத பத்தி ஆக்சுவலி இந்த வீடியோவ நான் 3 டூ 4 டேக்ஸ் எடுத்திருப்பேன். பிகாஸ் நான் கொஞ்சம் ரொம்ப லேக்கா பேசி அது பார்க்க நல்லா இல்லாதனால, அந்த வீடியோலலாம் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட்டான டீட்டெயில இந்த வீடியோல சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ். அதாவது இது 2ம் ஆக்சுவலி நம்மளோட கோல் என்னன்னா, ப்ளே பட்டன் கிளிக் பண்ணா ஜஸ்ட் பேனல் டிஸப்பியர் ஆகணும். அவ்வளோதான். ஸோ நான் தேவையில்லாம லோட் கேம் அதெல்லாம் குடுத்துட்டேன். ஸோ
இப்போ நம்ப ஓகே சேவ் பண்ணலையோ? ஆ சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணக்கப்புறம் ஒர்க் ஆகுதா இல்லைன்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். யாஹ்! ஓகே. ஓகேங்களா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க காய்ஸ். ஐ திங்க் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம பேனல் மட்டும் தான் டிஸப்பியர் ஆகுற மாரி வச்சிருப்போம். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இப்போ நம்ம ப்ளே பட்டன் கிளிக் பண்ணாலும் கூட பேனல் மட்டும் தான் டிஸப்பியர் ஆகுமே தவிர, இந்த 2 பட்டனும் டிஸப்பியரே ஆகாது. ஸோ, நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த பட்டன தூக்கி பேனலுக்கு அதாவது இந்த 2 பட்டன்ஸையும் நான் பேனலோட சில்ட்ரனா செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, இதுவும் பேனலோட சில்ட்ரன்ஸ்ன்றதுனால பட்டன்ஸும் சேர்ந்து டிஸப்பியர் ஆகும். ஸோ, இவ்வளோதாங்க. சிம்பிள் லாஜிக் தான் இதெல்லாம். கொஞ்சம் யோசிச்சாலே வந்துரும். ஸோ, இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்க காய்ஸ் நான் ஃபர்ஸ்ட் இத ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சுர்றேன். ப்ளே. அவ்வளோதான் காய்ஸ். முடிஞ்சுச்சு. ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இட் வொர்க்ட். அண்ட் நீங்க கொஞ்சம் ப்ளே பட்டனையும், குயிட் பட்டனையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் நம்போ ப்ளே பட்டன் கிளிக் பண்றப்போ, குயிட் பட்டன் ரொம்ப பக்கத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன் பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ப்ளே தான் கிளிக் பண்ணேன். எனக்கு குயிட் கேம் வந்துருச்சு. ஸோ இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நம்புறேன். இங்க பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப ப்ளே பட்டன் குடுத்தோனே நம்ம பேனல் டிஸப்பியர் ஆயி கேம் சீனுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலி கியூப் சென்டர்ல வரும்னு எதிர்பார்த்து தான் நான் இங்க வச்சேன். பட் அது எங்கேயோ ஓரத்துல இருக்குது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதான் வீடியோ. இந்த மாரி தான் நீங்க ஒரு மெயின் மெனு பேனல் கிரியேட் பண்ணி, இதுல ப்ளே பட்டன், குயிட் பட்டன், ஆப்ஷன்ஸ், செட்டிங்ஸ் எல்லாமே அதுல வச்சுக்கலாம். ஸோ இதான் பேசிக் சிம்பிள் ரூல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இதே மாரி யூனிட்டில நெறைய திங்ஸ் இருக்கு. நான் ஒண்ணொன்னா பொறுமையா சொல்லி தரேன். அண்ட் குட் பாய்.